துபாய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிக்ஸில் மாவு அரைக்க போகிறேன். அதுக்கு நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் அதில் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா 6-7 மணி நேரம் ஊற வச்சாச்சு. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் 2 பேட்சாக போட்டு அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சிக்கலாம். உளுந்து ஆட்டும் போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. 3-4 மணிக்கு அரைச்சி வச்சதுனால நல்லா காலையிலலாம் நல்ல மாவு புளிச்சிருந்தது. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருந்தது. அதுக்கடுத்து இட்லியுமே வந்து ஊற்றி எடுத்தாச்சு. நம்ம கிரைண்டரில் ஆட்டுற மாதிரியே தான் ரொம்ப சாஃப்டாக இட்லி வந்தது. ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சட்னி ஆட்டலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துருந்தேன், பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு தேங்காய் சட்னியுமே அரைச்சாச்சு. இட்லியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் வந்து தட்டில் என்ன சேர்க்காதனால கொஞ்சம் பிடிச்சாப்புல இருந்தது. பட் இட்லி ரொம்ப சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.